ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. நமது ஹவுதீஸுடைய தலைவர் ஒரு பேட்டி ஆங்கில ஏட்டுக்கு கொடுக்குறார். அந்த பெண்மணி வந்து உட்காரும் போதே, நீங்கள் என்ன நான் பேட்டி கேட்டால் ரொம்ப நாளாக தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. நியூயார்க் டைம்ஸில் இந்த பேட்டி வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். நான் பொம்பளையா அப்படின்னு. பொம்பளையில மதிக்க தெரியாதது நீங்கள் தான். அவர் எடுத்த உடனே சொல்கிறார், பொம்பளையில மதிக்க தெரியாதது நீங்கள் தான். பாலஸ்தீனில் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் கொலை செய்ததில் 70% பெண்கள் தான், பெண்களும் குழந்தைகளும் தான். எங்களுடைய பெண்கள், அதாவது சனாவை மையமாக கொண்ட நம்மளுடைய ஹவுதீஸுடைய நாட்டில் ஏமனில் பெண்கள் வரலாற்று ரீதியில் நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாறு நிறைய வருது. சுலைமான் நபியோட சம்பந்தப்பட்ட இடமாகவும் அது வரும். அப்போ அதுக்கு பிறகு முதல் உலகப் போருக்கு முன்னாடி பல பத்திரிகையாளர்கள் எங்கள் பெண்கள் தான். இவ்வளோ டீப்பாக பேசியிருக்காரு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. முதல் உலகப் போருக்கும் 2வது உலகப் போருக்கும் முஸ்லீம் உலகத்தை தட்டி எழுப்புகின்ற பத்திரிகையை நடத்தினது அரபு பெண்கள், எங்களுடைய பெண்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க? பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷனில் வேலை செய்துக்கிட்டு இருந்த அசார் குரேசி என்ற மெடல் வாங்கின, உலக நாடுகள்லாம் சேர்ந்து பல முறை மெடல் கொடுத்துருக்கு, பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுன்னு. அந்த அம்மா உண்மையை சொன்னதுக்கு வெளியே தள்ளினீங்க. இந்த யுத்தத்தில் ஹமாஸ் போர் வீரர்கள் தன்னுடைய போராளிக்கு சகோதரர்களை இறந்தார்கள். ஆனால் பத்திரிகை துறையில் முதல் ஷஹீத் என்று எடுத்துக்கொண்டால் இந்த முஸ்லீம் பெண்மணி தான், அசார் ஹுசைன் தான். ஏன் உண்மையை சொன்னால் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. நீங்களெல்லாம் ஒரு ப்ரீஜுடிஸோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த அம்மாவுடைய விரக்தி வயப்பட்டு நிற்கி. அதை எப்படி சொல்கிறீங்க? இந்த நீங்கள் கேட்குற கேள்வி, நான் சொல்லக்கூடிய இந்த பதில்களை நீங்கள் ஒன்றும் அசந்த மாதிரி தெரியல. இன்றைக்கும் பொய் தானே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பத்திரிகையில். நான் லிஸ்ட்டு போடவான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா இவருக்கு எப்படியாவது மூக்கை முறிக்கணுமேனு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது. ரெட் சீல நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க, அதனால் ஒன்றுமே ஒரு பாதிப்பு யாருக்கும் கிடையாது அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறது தான் எங்கள் தாக்குதலுடைய நோக்கம். ஒரே ஒரு நாட்டுக்கு தான் பாதிப்பு வரணும், இஸ்ரேலுக்கு. அதை நீ பின்னாடி தெரிஞ்சுக்க. ஆனால் பாதிப்பே இல்லையா? அதுக்கு பிறகு அதுக்கு 13 நாடுகளை சேர்ந்த ஒரு அணியெல்லாம் உருவாக்கினியோ, சும்மா இருக்க வேண்டியதானேன்னு கேட்டார். அந்த அம்மாவுக்கு 2வது நோஸ்கட்டு. இந்த போர் எங்கே போய் முடியும்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் நெஞ்சை உலுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் இன்ஷா அல்லாஹ் போராளி குழுக்கள் வெற்றி பெறும். அது எங்கே போய் முடியும் என்று சொன்னால், பில்டிங் எ கம்யூனிட்டி வித் ஷேர்டு ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்ட். மனிதர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு பிரகாசமான எதிர்காலம் மனித இனத்திற்கு கிடைக்கும் அளவில் இது போய் சேரும். அடுத்து ஜாயின்ட்லி ஷேர்டு பவர் பாலிடிக்ஸ். ஏதோ ஒரு நாட்டின் கையின் கீழ் உலக நீதிமன்றத்திலிருந்து அத்தனை உலக அமைப்புகளும் இருந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலை இல்லாமல் எல்லோரும் எல்லா அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நிலை ஏற்படும். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அதற்கு துணையாக போகும் நாடுகளும் தாங்கள் செய்வதையெல்லாம் நினைப்பதையெல்லாம் செய்யலாம், ஆட்டி படைக்கலாம் உலகத்தை என்று நினைக்கிறார்களே, அதற்கு மரண அடி கொடுக்க போகிறது இந்த இஸ்லாமிய போராளிகள் குழு என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். உலக நிறுவனங்கள் இன்று எல்லா மரியாதையை இழந்து விட்டன. ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிற செக்ரட்டரி நல்லவர், ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு குழந்தை, இன்றைக்கு இறக்கின்ற ஒரு குழந்தையை கூட காப்பாற்ற முடியவில்லை. எதற்கு இந்த அமைப்பு? உக்ரைனில் ஓஹோன்னு குதித்தவர்கள் எல்லாம் பாலஸ்தீன் வந்தபோது, உக்ரைனில் இனப்படுகொலை நடக்குது, குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று ஓஹோ என்று குதித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் 24,000 பேர் இறந்து அதில் 70% குழந்தைகளும் பெண்களும் என்று சொல்லுகின்ற போது வாய்மூடி நிற்கிறார்கள். உலக நீதிமன்றம் என்னமா செய்கிறது? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன கிழித்தது? அதனுடைய மரியாதை இதோடு முடிந்து போய்விட்டது. இனி இந்த நிறுவனத்தை மக்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், நாங்களும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால், இனி மரணத்தை கண்டு அஞ்சாத எங்களுடைய கைகள் தான் போதும். நாங்கள் எங்கள் நிலப்பரப்பிலே எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும்,
என்று நினைக்கின்ற ஆட்சியாளர்கள், இஸ்ரேல் அதற்கு துணையாக நிற்கின்ற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இவையெல்லாம் என்ன நினைக்கின்றன? எப்படியாவது ஊரை கொள்ளையடித்து, உலகத்தை கொள்ளையடித்து, யுத்தங்களை உருவாக்கி, ஆயுதங்களை விட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றன. எப்படியாவது சொகுசா வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி சொகுசான வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அதை விட அதிகமாக நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம். எங்களுடைய கைகளில் இந்த உலகம் நிச்சயமாக வரும். அதை நோக்கித்தான் இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சின்ன இடத்தை மீட்பதற்காக நடக்கிற யுத்தம் என்று நினைத்து விடாதே. 24,000 சகோதர சகோதரிகள் உயிரை தந்து உலகத்தினுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இந்த உலகத்தை அவர்களுடைய மரணமும் அவர்களுடைய ஆத்மாவும் தான் மறுபரிசீலனை செய்ய இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது, a world that is open, inclusive, clean and beautiful. இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஒரு சிறந்த திறந்த உலகத்தை உருவாக்குவார்கள். திறந்த உலகம்னா என்ன? அங்கே பனிப்போர் மனநிலை இருக்காது. ஏதாவது ஒரு நாட்டை எதிரியா நினைச்சிட்டு ஆயுதத்தை பெருக்கிறது, இதை பெருக்கிறது, அந்த நிலை இருக்காதுமா. நன்றாக குறித்துக்கொள். அவர் சொல்றாரு, நன்றாக குறித்துக்கொள். பனிப்போர் மனநிலை இருக்காது, யூனிலேட்டரிசம் இருக்காது. நான் நினைச்சா குண்டு போடுவேன், எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சால் குண்டு போடுவேன், இந்த பேச்செல்லாம் வச்சுக்க முடியாது. அடி உடனே கிடைக்கும். அப்படி ஒரு உலகம் உருவாகும். அதனால தான் அதை நான் ஓப்பன் வேர்ல்டு என்று சொன்னேன். இன்க்ளூசிவ், எல்லாருடைய மனிதனாக பிறந்த எல்லாருடைய உரிமைகள், யூதர்களுடைய உரிமைகள் உட்பட கிடைக்கக்கூடிய ஒரு நிலமாக இந்த உலகம் மாறும். கிளீன் அண்ட் பியூட்டிஃபுல். A world that opposes hegemony. அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆட்டி படைக்கலாம் என்று நினைப்பதை நிரந்தரமாக எதிர்க்கிற ஒரு உலகம் உருவாகும். பாலஸ்தீன் will be the beacon of new life, free from massacre and genocide. கவனிக்கப்பட வேண்டிய என்னுடைய சகோதர சகோதரிகள் 24,000 பேர் உயிரை தந்து இனி இந்த உலகத்தில் இனப்படுகொலைகளும் இன சுத்திகரிப்புகளும் ஜெனோசைடுகளும் மாசக்கேசும் நடக்காமல் தடுக்குவதற்கு தான் தங்களுடைய உயிரை தந்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலையை நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்து, those who stand with the Palestinian are standing with themselves. ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கமா, பேட்டி எடுக்கிற பெண்கிட்ட சொல்லாரு, நீ ஒன்றை மட்டும் தெரிந்துகொள். இன்றைக்கு பாலஸ்தீன மக்களோடு நிற்பவர்கள் மனித இனத்தோடும் மனிதத்தோடு நிற்கிறார்கள் என்ற அர்த்தம். அவர்கள் உலகத்தில் நீதிக்காக நிற்கிறார்கள் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அந்த மனிதத்தில் அவர்களும் ஒரு அங்கம் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக நிற்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். இவ்வளவு நுணுக்கமாக அவர் பதில் சொல்வார் நான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. The ability of international institutions to stop killing of one child out of 15,000 children is inevitable, has not succeeded. இவ்வளவு உலக நிறுவனங்களும் 5 நிமிடத்துக்கு ஒரு குழந்தையை கொலை செய்கிற இஸ்ரேலினுடைய கையை பிடிக்கவோ, அந்த குழந்தைகள் அதில் காயப்படுகிற குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கவே முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற தேவையாவையெல்லாம் இவையெல்லாம் மாற்றி அமைப்போம், தெளிவாக சொல்லுகிறார். ஆக இனி சமத்துவமும் சகோதரத்துவமும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஒரு அமெரிக்காவுக்கு எல்லோரும் அடிமை என்ற நிலை இல்லாத ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இதில் எங்களுடைய அரபு நிலத்திலே இந்த அடிவரடியாக இருப்பவர்களும் அகப்பட்டு கொள்வார்கள். அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, அவர்களாக திருத்திக் கொள்ளாத வரைக்கும் என்று சொல்லி முடித்திருக்கிறார். ஆக 24,000 குழந்தைகள், 24,000 பெண்களும் குழந்தைகளும் இன்னும் அடல்ட்ஸும் இறந்தது வீண் போகவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இவர்களெல்லாம் இறைவனுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் உயிருடன் வாழுகிறார்கள், அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உணவளிக்கிறோம் என்ற எங்களுடைய வேதத்தின் வாக்கு இப்படி ஒரு விதத்தில் வாழும் என்பதை நீ தெரிந்து கொள். நானும் மலைத்து போய் அதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். இது ஒரு அருமையான கட்டுரையா. இதை எடுத்து போட்டாங்க. சகோதரர் ஒருவர் இதை அனுப்பி தந்தார். அதை படித்த நேரத்தில் இந்த 24,000 பேருடைய உயிரும் எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மனித இனத்துக்கு கொடுக்க இருக்கிறது என்பதை நினைத்து வியந்தோம். இதை எல்லோரும் அங்கீகரிக்கட்டும். அவர்களோடு இறைவன் இருக்கிறான் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. சகோதரர்களே, இந்த பின்னணியில் ஹவுத்தீஸனுடைய தலைவர் கொடுத்த இந்த பேட்டியின் பின்னணியில் பார்க்கின்ற போது இந்த உலகம்
ஒரு மிக நேர்த்தியான இதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதற்கு உடனேயே ஹசன் நஸ்ருல்லா நன்றி சொல்லியிருக்கிறார். நீ இவ்வளவு நாளும் காசாவில் ஏதோ ஒரு சண்டைக்கு நீ உதவி செய்கிறாய் என்ற எண்ணத்தில் நான் இருக்கவில்லை. நீ ஒரு கொள்கைக்காரன் என்பது தெரியும். ஆனால் இந்த பேட்டி உன்னுடைய உலக பார்வையை, எவ்வளவு விசித்திரமான பார்வையை, விசாலமான பார்வை என்பதை காட்டிவிட்டது என்று. என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை துறையில் நிறைய விஷயங்களை திரட்டி இருக்கிறேன். அதில் இவர்கள் சொல்லுகிற 1வது 2வது உலக யுத்தத்துக்கு இடையில் நடந்த பத்திரிகைகள் பெரும்பாலானவை நமது சகோதரிகள் நடத்தியது என்பது மிகவும் அதிசயமான ஒரு தகவல். அதையும் திரட்டுகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆக இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா தகவலும் வரும். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.